அன்னை தகவல் சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வேலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் எத்தனை போஸ்டிங் அப்படின்னா 1511 போஸ்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன கேட்டகரி கால்ஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸ்பெஷலிஸ்ட்டு கேடர் ஆஃபீஸர் போஸ்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் எங்கே அப்படின்னா, ஆல் ஓவர் இந்தியாவில் எங்கே வேணாலும் போஸ்டிங் போடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன போஸ்டிங் அப்படின்னா, ஃபஸ்ட்டு டெப்டி மேனேஜர் சிஸ்டம்ஸ், ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அண்டு டெலிவரி. எத்தனை போஸ்டிங் அப்படின்னா 187 போஸ்டிங்க்கு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. செகண்டு டெப்டி மேனேஜர் சிஸ்டம்ஸ் இன்ஃப்ரா சப்போர்ட் அண்டு க்ளவுட் ஆப்ரேஷன், இதுக்கு 412 போஸ்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்டு டெப்டி மேனேஜர் சிஸ்டம்ஸ் நெட்வொர்க்கிங் ஆப்ரேஷன், அதுக்கு 80 போஸ்டிங்க்கு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. நாலாவது டெப்டி மேனேஜர் சிஸ்டம் ஐடி ஆர்கிடெக்ட் 27 போஸ்டிங்க்கு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. அஞ்சாவது டெப்டி மேனேஜர் சிஸ்டம்ஸ் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி 7 போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஆறாவது அசிஸ்டன்ட் மேனேஜர் சிஸ்டம் ரெகுலர் வேக்கன்சிஸ் 784 போஸ்டிங்க்கு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. செவன்த்து அசிஸ்டன்ட் மேனேஜர் சிஸ்டம் பிளாக் லாக் வேக்கன்சிஸ்க்கு 14 போஸ்டிங்க்கு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. அடுத்து எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் யார் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னா, பிடெக் முடித்தவங்க, பிஇயில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அல்லது கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்டு இன்ஜினியரிங் முடித்தவங்க, சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் முடித்தவங்க, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடித்தவங்க, எலக்ட்ரானிக்ஸ் முடித்தவங்க, எலக்ட்ரானிக்ஸ் அண்டு கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் முடித்தவங்க அல்லது இதுக்கு ஈக்குவலண்ட்டான டிகிரி முடித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தவிர எம்சிஏ முடித்தவங்க, எம்டெக் முடித்தவங்க, எம்எஸ்சி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தவங்க, எம்எஸ்சியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் முடித்தவங்க, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடித்தவங்க, சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் முடித்தவங்க, எலக்ட்ரானிக்ஸ் முடித்தவங்க, எலக்ட்ரானிக்ஸ் அண்டு கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் அல்லது ஈக்குவலண்ட் டிகிரி இன் தி அபோவ் ஸ்பெசிஃபைடு டிசிப்ளின் முடித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வயது வரம்பு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 30/6/2024 அன்னைக்கு டெப்டி மேனேஜர் சிஸ்டம் கிரேடில் எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கு 25லேருந்து 35 வயசு இருக்கிறவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவே அசிஸ்டன்ட் மேனேஜர் சிஸ்டம்க்கு எக்ஸாம் எழுதுகிறவங்க மினிமம் 21லேருந்து 30 வயசு இருக்கிறவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் யார் யாருக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓபிசி கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு 3 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவே ஃபிசிக்கலி சேலஞ்சு ஜென்ரல் மற்றும் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு 10 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபிசிக்கலி சேலஞ்சு எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு 15 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடைசியாக ஃபிசிக்கலி சேலஞ்சு ஓபிசி கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு 13 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சேலரி டீட்டெயில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டெப்டி மேனேஜர் சிஸ்டம்ஸ்க்கு ஸ்டார்டிங் சேலரி 64,820லேருந்து 93,960 வரலும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அசிஸ்டன்ட் மேனேஜர் சிஸ்டம்க்கு 48,480லேருந்து 85,920 வரலும் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸாம் செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குது அப்படின்னா, ஆன்லைன் மூலியமாக மட்டும்தான் இந்த எக்ஸாமுக்கு விண்ணப்பிக்க முடியும். ஆன்லைன் ரிட்டன் டெஸ்ட்டு செலக்ட் ஆகிறவங்க டைரக்ட் இன்டர்வியூ மூலியமாக எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் சென்டர் இன் தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் இந்த எக்ஸாம் எழுதலாம் அப்படின்னா, சென்னை, மதுரை, திருநெல்வேலி மற்றும் புதுச்சேரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் என்ன அப்படின்னா, எஸ்சி எஸ்டி மற்றும் ஃபிசிக்கலி சேலஞ்சு கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாமினேஷன் ஃபீஸு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதர் கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு 750 ரூபா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பிக்க கடைசி நாள் 4/10/2024. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். விண்ணப்பித்து வெற்றி பெற்று பணியில் சேருக. நன்றி, வணக்கம்.